இப்படி ஒரு மேசிவான எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ராக்ட் Tehran, including areas near Tehran University as well as other major cities in Iran. Shiraz, Sanandaj என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகரங்கள்ல அவர்கள் இஸ்ரேல் ஈரானை தாக்கி அழித்து வருகிறார்கள். ராணுவ தளவாடங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் கூட மற்ற இடங்களிலும் இவர்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இதற்கு ஈரான் எப்படி ரிட்டாலியேட் பண்றாங்க? They are retaliating back by hitting using the missiles and drones fired at Israel and Gulf nations. அதாவது இஸ்ரேல் தரப்பிலிருந்து இப்ப வர சொல்லியிருக்கார்கள். ஈரான் எப்படி பதிலடி கொடுக்கிறார்கள் என்றால், தன்னுடைய வான்வழி தாக்குதலை அவர்களுக்கு ஃபைட்டர் ஜெட்ல அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை. அதனால ட்ரோன்ஸ் என்று சொல்லக்கூடிய இது ஃபைட்டர் ட்ரோன்ஸ். இது என்ன பண்ணா நீங்க ஆட்டோமேட் பண்ணி செட் பண்ணிடணும். டார்கெட் செட் பண்ணிட்டீங்கன்னா அங்க போய் விழுந்து டிஸ்ட்ரக்டிவ் ட்ரோன்ஸ் என்று சொல்வார்கள். அது இட் வில் கிரியேட் தட் பாம் பிளாஸ்ட் இன் தி ரெஸ்பெக்டிவ் ரீஜன். இவர்கள் அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கல்ஃப் நேஷன்லையும் இவர்கள் அடித்து நொறுக்குகிறார்கள். இதனால சில பாதிப்புகள் இஸ்ரேலையும் இருக்குது. டெல் அவீவ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய தலைநகரத்துல சில இன்டர்செப்ஷன்ஸ், இவங்க வான்வழி தாக்குதல் இந்த ட்ரோன்ஸ் வரும்போது அவர்களுடைய வான்வழி தாக்குதல் கெப்பாசிட்டி வச்சு அந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு அவங்க அதை ஆட்டோமேட் பண்ணி திரும்பி அடிச்சிடறாங்க. இப்படி இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொண்டாலும் கூட டெல் அவீவ்ல நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதனால சில கேஷுவாலிட்டிஸ் இருக்கு. இரு தரப்பிலுமே இந்த மாதிரி போர் நடந்து கொண்டு வருகிறது. இப்ப இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பக்கம் ஈரானை இவர்கள் நேட்டோ கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி மூலம்